வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆதிக்க மொழி திணிப்பை தடுப்பேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தெலுங்கானாவில் சுரங்க நிலச்சரிவு, 8 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு படையினர் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை துவக்கம், தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உத்தரகாண்ட் பனிச்சரிவில் 33 பேர் உயிரிழப்பு, தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆதிக்க மொழி திணிப்பை தடுப்பேன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தி, சமஸ்கிருதத்தை திணிப்போம், மாநில மொழிகளை வெறுப்போம் என்பதே ஒன்றிய அரசின் மறைமுக மொழிக் கொள்கை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில மொழிகளை வளர்க்க மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவதாக ஒன்றிய அரசு கூறியதை சுட்டிக்காட்டி, ஆதிக்க மொழி திணிப்பை தடுத்து அன்னை தமிழை காப்பேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு காட்டுகின்ற பாதையே ஒவ்வொரு மாநிலத்தின் தாய்மொழியை காப்பதற்கான பாதை என குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா சுரங்க நிலச்சரிவில் சிக்கி 8 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இடர்பாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டம் அம்ராபாத்தில் உள்ள ஸ்ரீசைலம் அணையில் சுரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தோமலபெண்டா என்ற பகுதியில் சுரங்க கட்டுமான பணியின் போது மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் பொறியாளர் மனோஜ்குமார், கள பொறியாளர் ஸ்ரீனிவாஸ் உட்பட ஊழியர்கள் 8 பேர் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இடர்பாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். முன்னதாக சென்னை மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாதுரை மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கி வைத்தார். மேலும் பிரதமர் மோடி, ஆளுநர் RN ரவி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திமுக தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் பனிச்சரிவில் சிக்கி 33 பேர் உயிரிழந்த நிலையில் தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் மனா என்ற கிராமத்தில் நேற்று அதிகாலை திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. முன்னதாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பனிச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. அங்கு 57 தொழிலாளர்கள் பணியில் இருந்த நிலையில் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கி 33 பேர் உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் 65க்கும் மேற்பட்ட மீட்பு பணியினர் தொடர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்று சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், அடுத்த 3 மணி நேரத்திற்கு நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று அறிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள பொதிகை தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் தமிழக அரசின் திட்டங்களை பின்பற்றுவதற்காக இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் தொடர்பில் உள்ளது. இந்நிலையில் பொதிகை தமிழ்நாடு இல்லத்துக்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனை அடுத்து டெல்லி காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதன் பின்னரே இந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழகத்திற்காக ஒன்றிய அரசு 5 லட்சம் கோடி நிதி அளித்துள்ளதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சமத்துவ விருந்து நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் பாஜக பொறுப்பாளரும் நடிகருமான சரத்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன், அரியலூர் மாவட்ட தலைவர் பரமேஷ், மாவட்ட பொறுப்பாளர் சின்னசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 200 ஆண்டுகள் அடிமையாக இருந்த ஆங்கில மொழியை கற்றுக்கொள்கின்ற போது 70 கோடி மக்கள் பேசும் ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ள கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்காக ஒன்றிய அரசு 5 லட்சம் கோடி நிதி கொடுத்துள்ளதாகவும் ஒன்றிய அரசின் வெள்ளை அறிக்கை திட்டத்தை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வன்கொடுமை, பாலியல் கொடுமை, பலாத்காரங்கள், அப்புறம் கொலை எவ்வளோ நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கில் அருவாலை தூக்கி சுற்றிட்டு இருக்காங்க, வீடியோ காட்சியில் பார்க்குறோம். இதெல்லாம் கட்டுப்படுத்துறது எப்படி? இதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அங்கே இன்ஜினியரிங் கல்லூரியில் நடந்தது என்ன, அண்ணா இன்ஜினியரிங் காலேஜ் நடந்தது என்ன, இது வரைக்கும் பதில் வரல. வேங்க வயலில் இன்னும் பதில் வரல. எதுக்குமே ஒரு முடிவு சொல்லி நீங்கள் நாட் ஈவன் டெல்லி என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, யாரும் கவலைப்படாதீங்க, பாதுகாவதுக்கு வேறு முயற்சி எடுத்திருக்கோம், எதுவுமே சொல்லலையே. சொல்லாமல் இதெல்லாம் கேள்வி கேட்டுருவாங்கன்ற அச்சத்தில் நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்கள் மத்திய அரசு கொடுத்த அனைத்து திட்டங்களுக்கும் அவர்கள் கொடுத்த நிதியை எடுத்து சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், 5 lakh crores மேல கொடுத்துருக்காங்க இந்த 10 ஆண்டு காலில். அந்த 10 ஆண்டுல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஸ்கீம் என்ன போட்டிருக்கீங்க, என்ன செலவழிச்சிங்க? அங்க பிஎம் மருந்தகம் சொன்னா நீங்க மருந்தகம்னு சொல்றீங்க. அந்த ஐடியா உங்களுக்கே முதல்ல வரலையா? மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா நீங்களா சுயமா சிந்திச்சு உடனே செஞ்சிருங்க. இந்நேரம் ஏதாச்சும் கட்டியிருக்காங்களா, பாலங்கள் கட்டியிருக்காங்க. நான் சொன்னது பெருந்தலைவர் கோடிட்டு காட்டியது காரணமே 1954 63 வரைக்கும் அவர் செய்தெல்லாம் பாருங்க. பெல் உருவாக்கினாங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க? மயிலாடுதுறையில் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சிறுவனுக்கு ஆதரவாக பேசிய ஆட்சியர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு அறிவுரை வழங்கினர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற சிறுமியிடம் சிறார் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தை முன்வைத்து குழந்தையே தவறாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட ஆட்சியரின் இந்த பேச்சு ஊடகங்களில் வெளிவந்த நிலையில் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக மாநகராட்சி ஆணையர் HS ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிக்கையை தமிழ்நாடு தலைமை செயலாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக பேரமைப்பின் தலைவர் கொளத்தூர் ரவி தெரிவித்துள்ளார். 42வது வணிகர் தினம் மற்றும் 7வது மாநில மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பெயரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி கலந்து கொண்டு மாநாடு குறித்து ஆலோசனை வழங்கினார். இந்த கூட்டத்தில் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் செல்வநாயகம், செயலாளர் காளிமுத்து, பொருளாளர் ரகுபதி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கொளத்தூர் ரவி, இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். கோரிக்கை ஒன்று வச்சிருந்தாங்க, விவசாயிகளோட கோரிக்கை வச்சிருந்தாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, இலவசமாக மின்சாரம் கொடுங்க, இலவசமாக அந்த பம்பு செட்டு ஏற்பாடு பண்ணோம்னா மின்சாரம் கொடுங்கன்னு இருந்தாங்க. விவசாயம் செழித்தா மட்டும்தான் வணிகம் செழிக்கும், அரசும் செழிக்கும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணணும். இந்த டோல்கட் ஒரு பெரிய பிரச்சனை மத்திய அரசால். மத்திய அரசு இந்த டோல்கட்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னோம்னாச்சுன்னா, எப்படி மருத்துவத்துக்கு இலவசமாக வச்சுருக்காங்களோ, அரசு பெரிய அதிகாரிகள் ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு எப்படி வச்சுருக்காங்களோ இலவசமாக, அதே மாதிரி அழுகும்போது இருக்கக்கூடிய காய்கறிக்கும்
மாமிசத்துக்கும் மருந்து வகைகளுக்கும் இலவசமாக உடனே அந்த ஏற்பாடு பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னு சொன்னோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகும். மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இலவசம் கிடைக்குதுங்கிறதுனால நிறைய வரிகளை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் அரசு பொதுமக்களையும் கவனிக்கணும், வணிகத்தையும் கவனிக்கணும், விவசாயம் கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். இந்த மாநாட்டுக்கு எடப்பாடியார் வராங்க. எடப்பாடியார் வர்றது மட்டும் இல்லாமல் மாநாடு இந்த வணிகர்களுக்கு ஒரு திருப்புமுனை மாநாடாக எங்களுடைய 7வது மாநில மாநாடு அமையுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியரின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு மயிலாடுதுறையில் நீதிமன்ற ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றுப் பணியில் பணிபுரிந்து வந்த ஊழியர் அருண், மாரிமுத்து பணி சுமையால் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அவரது உயிரிழப்பிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியும், அவரது உயிரிழப்புக்கு காரணமான நீதிபதியை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழ்நாடு நீதித்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் காளிதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டையில் வக்பு சட்டத்திருத்த மசோதாவை திருப்பி பெற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வக்பு சொத்துக்களை ஒன்றிய அரசு அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் வக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செல்போன் உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் மயமாக்கத்திற்கு பலரும் அடிமையாகி வரும் நிலையில் நம்மை நாமே தற்காத்துக் கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு சின்னத்திரை பிரபலம் கோபிநாத் அறிவுரை வழங்கினார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் தலைமையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களில் 25 ஆண்டுகளாக பணியாற்றிய மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் 14 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் சின்னத்திரை நட்சத்திரம் கோபிநாத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இன்றைய காலகட்டத்தில் இணையதளம், செல்போன் உள்ளிட்ட பல்வேறு டிஜிட்டல் மயமாக்கத்திற்கு பலரும் அடிமையாகி வருவதாகவும் இதில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை உள்ளதால் கூடுதல் மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படாமல் பற்றாக்குறை உள்ளதாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு நஞ்சருந்திய பெண் ஒருவர் ஆபத்தான நிலையில் அம்மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அப்போது மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் செவிலியர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர். 24 மணி நேர மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் பொதுமக்கள் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளனர். மேலும் போதிய மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை வருவாய் கோட்டாட்சியர் பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட வானக்காரத்தோப்பு பகுதியில் அமலா என்பவருக்கு சொந்தமான பங்க் கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கோட்டாட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் ஹாஜிதா பேகம் மற்றும் வட்டாட்சியர் ரேவதி ஆகியோர் சோதனையில் அமலா என்பவரின் கடையில் இருந்து 10,000 மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் தங்கம் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வந்த நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 20 ரூபாய் அதிகரித்து 7,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 105 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மக்கள் உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோர்
ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் போரின் போது நிதி மற்றும் ஆயுதம் வழங்கியதற்கு உக்ரைனின் அரிய கனிமங்களை அணுக அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்குவது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்திடுவது குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் உலக போர் உருவாவது குறித்தும் மக்களின் உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என எச்சரித்துள்ளார். இந்த கடுமையான பேச்சுவார்த்தையால் திட்டமிடப்பட்டிருந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதிக்க மொழி திணிப்பை தடுப்பேன், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தெலுங்கானாவில் சுரங்க நிலச்சரிவு, 8 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு படையினர் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை துவக்கம், தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உத்தரகாண்ட் பனிச்சரிவில் 33 பேர் உயிரிழப்பு, தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.